உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு வந்து நவராத்திரி விரதம் வந்து ஆரம்பம். இனி வந்து எல்லா வீடுகளிலையுமே கூடுதலா வந்து மிரக்கறி தான் சமையலா இருக்கு. இப்போ எங்களோட வீட்டையும் இன்றைக்கு வந்து மிரக்கறி தான் சமையல். அதுக்காண்டி எங்களோட குட்டி தோட்டத்திலேருந்து நான் வந்து பைத்தங்காயை வந்து இன்றைக்கு ஆஞ்சு சமைக்க போறேன். அதுக்கு முதல் எங்களோட சேனலை வந்து நீங்க முதல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க இப்ப இந்த குட்டி தோட்டத்துல இருந்து பைத்தங்காயை வந்து காய போறோம். இதான் எங்களோட குட்டி தோட்டம். ஒரு 5 பைத்தங்கன்னு வச்சிருக்கிறோம். அதுவும் பேக்கேஜ்ல வேறுங்கோ. இப்பதான் பைத்தங்காய் வந்து காய்ச்சிருக்குது. நாங்க முத்தின பைத்தங்காய புடுங்குவோம். நல்லா முத்திட்டு ஒரு பைத்தங்க தான் முதல் காய்ச்ச பைத்தங்க இந்தா நல்லா முத்திட்டு அது இதுலயே கொண்டு இருக்கு. நல்ல பெரிய பைத்தங்க பாத்தீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட மிளகாய் கண்டு வச்சிருக்கிறோம், அங்கால கத்தரி கண்டு எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருக்கிறோம். ஒரு 10 கத்தரி கண்டு, ஒரு 10 மிளகாய் கண்டு. அப்படி இப்பதான் மிளகாய் எல்லாம் பூக்குது. இன்னும் காய்க்க விடுக்கிறேன். குட்டி குட்டி பிஞ்சு எல்லாம் இருக்குது. இப்பதான் பூக்குது ஃபுல்லாவே. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா கத்தரி, ஒரு கத்தரி தான் காய்ச்சிருக்குது. இது வந்து நாவல் கத்தரி குட்டி. இது வந்து நீட்டு கத்தரி இல்லை, அந்த குட்டி கத்தரிக்கா நாவல். ஒரு மரம் தான் காய்ச்சிருக்கு, மற்றெல்லாம் இப்பதான் பூத்து இருக்குது. எல்லாம் பூத்துருக்கு பாத்தீங்களா நிறைய. இது வந்து நாங்கள் நாளைக்கு தான் இந்த கத்திரிக்காய் வந்து ஆய்வோம். இன்றைக்கு வந்து நாங்கள் கத்திரிக்காய் சமைக்கல. நிறைய கீரையெல்லாம் போட்டு நாங்கள் எல்லாமே பிடுங்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கீரை இருக்குது, கொஞ்சம் கீரை இருக்குது வந்து காணாத. அதால் நாங்கள் ஆயல. இதோட வந்து இங்கால வந்து நாங்கள் தர்பூசணி ஒரு 2 கண்டு வச்சிருக்கிறோம். இப்பதான் சின்ன சின்ன பிஞ்சு பிடிக்குது. அதோட அங்கால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 பழம் வந்து குட்டி குட்டி பழம் இருந்தது. இன்றைக்கு வந்து குருவி வந்து கொத்திட்டு அதால இன்னும் ஒரு பெரிய பழத்தை நாங்க ஆஞ்சோண்ட வச்சிட்டோம் அங்க காலமே. இது வந்து எல்லாருக்குமே தெரியும் குடமிளகாய். குடமிளகாய் வந்து இது வந்து காய்ச்சி ஓஞ்சிட்டு, இது வந்து குட்டி. இது வந்து குட்டி மிளகாய், அது வந்து கொஞ்சம் வந்து பெரிய மிளகாய். இதெல்லாம் பழுத்து இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாருக்குமே தெரியுமோ தெரியாது. இதான் வந்து திருநீட்டு துளசி. இது வந்து திருநீட்டு துளசின்னு சொல்லுவோம். இது வந்து நாங்க திருநூறுக்கு வந்து இந்த பூவை கொண்டே ஆஞ்சி இப்படி உருவி கொண்டே போட்டோம்னு சொன்னா நல்ல திருநூறு நல்ல வாசமா இருக்கு. இது கிட்ட வரவே நல்ல ஒரு வாசம் வரும் இந்த திருநூட்டு துளசியில இருந்து. இப்போ வந்து நாங்க பைத்தங்காய் எல்லாம் ஆஞ்சாட்டு இனி நாங்க சமைக்க போறோம். அங்க என்னென்ன கறி நாங்க சமைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். நாங்க என்னென்ன கறி சமைக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பாவக்காயில வந்து சூப்பரா ஒரு குழம்பு வைக்க போறோம். அதோட கீரை வெள்ளைக்கறி, மற்றது வந்து வாழைக்காய் வந்து பொரிக்க போறோம். மற்றது பைத்தங்காயில ஒரு பிரட்டல், மற்றது வந்து பருப்பு காய்ச்சுவோம். அதோட அப்பளம் மிளகாய் அதோட பொரிப்போம். இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து வெங்காயம் பட்டி வந்து இருக்குது. இனி நான் வந்து மிளகறி வெட்ட போறேன். நாங்கள் தோட்டத்தில் ஆஞ்ச பைத்தங்காய். இங்கால வெங்காயம் வெட்டப்படுது கறிக்கு. இப்ப நான் பைத்தங்காய் வந்து உடைச்சு கொண்டிருக்கிறேன். கையால தான் பைத்தங்காய் உடைக்கிறேன். என் சொன்ன இல்லை பிஞ்சு பைத்தங்காய். நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்களை வீடியோ தொடர்ந்து பார்க்கறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திடீர்னு பார்க்கறாங்களுக்கு தெரியாது என்ன. மிளகறியெல்லாம் இப்போ வட்டி வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் துருவி வச்சிருக்கு, பொரிக்க வாழைக்காய் சீவி வச்சிருக்கு, பைத்தங்காய் உடைச்சி வச்சிருக்கு, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வட்டி வச்சிருக்கு. அதோட
என்ன பாவக்காய் கறி சமைக்க மண் சட்டிகளை பாவக்காய் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நீ இதில் நீ விட்டு அவிக்கணும். அதோட அங்கால வந்து நீ பருப்பு அவிய விடணும் சட்டிக்கை போட்டு. அங்கால கீரை இன்னும் வெட்டையில் இல்லை வெட்டு வச்சுருக்கேன். தான் சமைக்க போகிறேன். கீரை வெட்டுறேன் பாருங்க எப்படி வச்சு வெட்டுறேன். அப்படியே ஒரு புடியா பிடிச்சி அப்படியே வெட்டுறேன். இல்லை பிஞ்சு கீரை வீட்டு தான் வெட்டுவோம். சொன்னா சில வேலையா மண் இருக்கும், அதால கழுவிட்டு வெட்டினா நல்லது. பைத்தங்காய் பிரட்டல் வந்து சமைக்கிறேன். இப்பதான் பைத்தங்காயை போட்டிருக்கேன், நல்லா வதங்கட்டிருக்கு எண்ணெயில. இதனால பருப்பு அவிய வச்சுருக்கேன். நம்ம அவியல பருப்பு இது வந்து குத்தரிசி சோறு. இது வந்து லேட் ஆகும். நாங்கள் வந்து புழுங்கல் அரிசியம் தான் சொல்வது, ஆனா எல்லாரும் குத்தரிசியம் தான் சொல்லி கூடுதலா என்ன. ஆனா இது வந்து நாங்க வீட்டிலேயே அவிச்சிட்டு தான் நாங்கள் புழுங்கல் அரிசி நாங்கள் கடையில வாங்குறதே இல்லை. அதோட கரண்டு நின்றுட்டுது. இப்போ வந்து இங்கே கீரை அவிய வச்சுருக்கோம். நாங்கள் வந்து பைத்தங்காய் அவிய வச்சுருக்கோம். பைத்தங்காய் வெள்ளைக்கறிக்கு அது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து உரைப்பு சாப்பிடாதபடியாக அவருக்கு வந்து பைத்தங்காய் வெள்ளைக்கறி. பைத்தங்காய் குழம்பு ஏற்கனவே நாங்கள் சமைச்சிட்டோம். பருப்பும் பைத்தங்காய் குழம்பும் சமைச்சிட்டோம். இப்போ கீரையும் பைத்தங்காய் வெள்ளைக்கறிக்கும் அவிய வச்சிருக்கிறோம். நல்ல வடிவா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போய் ஓகே. இந்தியன் சமையல் எல்லாம் சூப்பராக முடிஞ்சது. இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன கறி வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம். குத்தரிசி சோறு, இது வந்து பருப்பு வெள்ளைக்கறி, அதோட கீரை வெள்ளைக்கறி, பைத்தங்காய் பிரட்டல், பைத்தங்காய் வெள்ளைக்கறி, அதோட வந்து வாழைக்காய் வந்து பொரிக்கிறதுக்கு வட்டி வச்சுக்கலாம். நாங்கள் என்ன பொரிக்கல, சாப்பிடக்க பொரிச்சா தான் நல்ல முறுமுரண்டு இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் பாவக்காய் கறி இருந்து இப்போ தான் நான் அவிஞ்சு கொண்டு இருக்குது. என்ன முடியலை பாவக்காய் கறி. இப்படியே சட்டியோட நல்லா வத்தோணும். அதுக்காண்டி நெருப்பை குறைச்சிட்டு விட்டுருக்கோம். நல்ல வடிவாக பாவக்காய் அப்படி பிறண்டு வரும் பாவக்காய் கறி. ஓகே, இவ்வளவு தான் இந்தியன் எங்களோட வீட்டு சமையல். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம். பாய்.